வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் ராஜமுருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்கிற யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சசிகுமார் அவங்க, சைத்ரா நடிச்சிருக்காங்க. படத்தின் பெயர் மை லார்ட். சில நடிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த குணம்னா, அவங்கள பார்த்த உடனே நீங்கள் அப்பாவே நம்பிடுவீங்க. அந்த பட்டியலில் டெஃபினட்டாக டாப் 3 டாப் 4 வச்சோம்னா சசிகுமார் அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இருக்குது. பட் அப்படி இருந்தும் கூட இல்லை, மயிலாட்லேயே இந்த ஃபிலிம்லேயா இருக்கட்டும், இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏன் எடுத்து நேராக நம்ம பின்னாடி சுப்பிரமணியபுரம் வரைக்கும் போனோம்னா கூட அவர் என்ன தான் அதை நான் என்னோட ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார், கழுத்தறுத்தும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, அது என்ன பண்ணுறது, உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு அப்பாவித்தனம் ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகுது. அது ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டி தான். நிறைய நடிகர்கள் அதை எப்படியாவது வர வைக்கணும்னு ரொம்ப சிரமப்படுவாங்க. இவருக்கு சுலபமாக அது வந்துடுது. இந்த படத்துலையுமே அது பயங்கரமாக பயன்படுது. அவருடைய கேரக்டர் முத்து மற்றும் அவருடைய மனைவி சுசீலாவாக சைத்ரா நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேர் வரக்கூடிய ஒரு காதல் போர்ஷன்ஸ்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சைத்ராவுடைய கண்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் பயன்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் முத்துவாக இருக்கட்டும், சுசீலாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு அக்கறை வர ஆரம்பிச்சிருது. எந்த விதத்துலேயுமே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலங்கள், அது வழியாக இவங்க மேலே நிகழ்த்தப்படக்கூடிய கொடுமைகள், அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும், இவங்க வலியை சந்திக்காமல் இருக்கணும், இவங்களை பாட்டுக்கு நிம்மதியாக விட்டுருங்களேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருது இல்லை, அது இந்த படம் வர வைக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் இந்த படத்தில் நடக்கக்கூடிய கொடுமைலாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா, அது ஒரு பாலா சினிமாவில் வரக்கூடிய ஒரு அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ராஜமுருகன் அப்படின்றவருக்கு அவருக்கு ஒரு ஒரு ஹோப் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு அன்பும் இருக்குது மனிதர்கள் மேலே. அதனால தான் இந்த ஃபிலிமில் காட்டக்கூடிய பல கொடுமைகளை கூட ஒரு நகைச்சுவை அப்படின்ற ஒரு லென்ஸ் வழியாக தான் காமிக்கிறாங்க. அது எந்த விதத்துலையுமே அந்த கொடுமைகளை சாதாரணமாகவும் படுத்தலை. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இல்லை ஏன் ஒரு பயங்கரமான ஒரு பெண் வில்லன், பயங்கரமாக இல்லை, ஒரு பெண் வில்லன் ஒருத்தங்க இருக்காங்க இந்த படத்தில். அவங்கள கூட ஒரு விதத்தில் அவங்களுக்குமே ஒரு சின்ன ரிடெம்ஷன் மாதிரி ஒன்று நடக்குது டுவர்ட்ஸ் தி எண்ட். அது இவருடைய ஒரு சினிமாக்கே ஏற்ற ஒரு குணம்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். முத்துக்கும் சுசீலாவுக்கும் பல கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொன்னேன்ல, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரொம்ப புத்திசாலித்தனமாக, சாமர்த்தியமாக, அன்போடு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 2 பேருடைய உறவு என்ன அப்படின்றத கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. அது எது வழியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னா, மாண்டாஜஸ் வழியாக காமிக்குது. இன்ஃபேக்ட் இயற்கை மத்தியில் இந்த 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வழியாக அப்படின்னு காமிக்குது. இதில் ஷான் ரோல்டன் மியூசிக் வேறு சொல்லி ஆகணுமா, அவருக்கு இந்த மாதிரி ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதில் அவர் இப்போ ஃப்ளூட்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பல விதங்கள் எப்படி இந்த படத்துக்கு உதவுது. அண்ட் இந்த முத்துவுக்கும் சுசீலாவுக்குமான காதலை நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, சுசீலா தான் ஆப்வியஸ்லி ஷீ மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ் இந்த படத்தில். அவங்க அது பண்ணுறதுக்கான ஒரு காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இந்த 2 பேருக்குமே எங்கே சுற்றினாலும் எங்கே பார்த்தாலும் அபாயங்கள் நிறைஞ்ச ஒரு இடமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நான் உன் கூட சேஃபாக இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு தன்மை இருக்குல்ல, அதை தான் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே, இந்த சமூகத்திலேயே ஒருத்தன் கூட தான் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், அது உன் கூட, அதனால தான் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்வதாக இருக்கட்டும். நிறைய போர்ஷன்ஸ் ரொம்ப எமோஷ்னலி இவாகேட்டிவாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் எனக்கு கண் அங்கங்கே தேங்கிச்சு ஃபார் ஷுர். முக்கியமாக ஒரு இடத்துல முத்து வந்து கோர்ட்டு நடுவில் நின்றுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவார் ஒரு இடத்துல, அவர் குடும்பத்துக்கு நடந்த கொடுமையை பற்றி பேசும்போது. அந்த இடத்துல ஜட்ஜு வந்து எங்கெல்லாம் அழக்கூடாதுப்பா அப்படி இப்படின்வாரு. சொல்லும்போது அவர் கேட்கக்கூடிய ஒரு பதிலும், அவர் சொல்லக்கூடிய ஒரு பதிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சென்சிட்டிவாகவும் பட்டுச்சு. இங்கே கூட நான் அழக்கூடாது அப்படின்னா வேறு எங்கே தான் அழுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். இந்த மாதிரி பல 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 ஜெனுவன்லி குட் மூமெண்ட்ஸ் இன் திஸ் ஃபிலிம். பட் இருக்கிறதுலே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலர் வந்து முத்துவை அடித்து துவைச்சிருப்பார் அவருடைய மனைவிக்கு, அதுவும் முத்துவோட சுசீலா முன்னாடி. இது நடந்துருச்சு, என்னடா இப்படி அடி வாங்குறான், இவன் திரும்ப கூட அடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற ஒரு யோசனை கூட நமக்கு வரலாம். ஏன்னா நம்மலாம் தமிழ் சினிமாவால் செதுக்கப்பட்டவங்க. பட் அவனுடைய குணமே, முத்துவுடைய குணம் அப்படி கிடையாது. ஒரு விதத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி தான்ற மாதிரி நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய அன்பு கொண்டவன், யாரையுமே
காயப்படுத்த நினைக்காதவன். இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மான்டாஜ் மாதிரி காமிப்பாங்க. பல விலங்குகளை இந்த 2 பேரும் எப்படி காப்பாற்றிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ விலங்குகளை அவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றினவர்களாக அவங்க காமிக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா 1, 2 காமிச்சா கூட எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் எனிவே, ஸோ இப்பேற்பட்ட ஒருவனாக அவனுக்கு இருக்கான்ல, அதனால் அவனுக்கு பட் இருந்தாலும் இவென்ச்சுவலி அவனுக்கு இந்த கவுன்சிலர் அடித்தாருன்னு சொன்னால அவர் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தனக்கு தானே ஏற்படுத்திக்கிறான். அவன் ஏற்படுத்திக்கும் போது கூட அதுக்கான காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவனுடைய மனைவி சுசீலா வந்து சிரிக்க மாட்டேங்கிறா. அவரும் கொஞ்ச நாளாகவே மூஞ்ச உருன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது மறுபடியும் சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டுமே தான் இவன் அதை செய்கிறானே ஒழிய, எந்த வன்மத்திலேயோ வெறியிலையோ இதை செய்யக்கூடிய ஒருவனாக இல்லை. இன்ஃபேக்ட் அந்த மொத்த சீனில் இன்னொரு லேயர் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலர் மேலே நீங்கள் சுலமாக கை வைக்க முடியுமா? வச்சா சும்மா விட்டுருவானா? ஆனால் அந்த இடத்துல அவன் வலியை வந்து அடி வாங்கிக்கிறான். ஏன் வாங்கிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய ஒரு மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க சார்ந்து இப்போ முத்து இருப்பதுனால, அந்த இடத்துல அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈகோ இல்லை, வெக்கம் இல்லை, அடி வாங்குறோமேன்ற வெறி இல்லை, கோவம் இல்லை, அப்படியே நிற்கிறான், நல்லா வாங்கிக்கிறான். இது இன்னொன்று நமக்கு சுட்டி காட்டுது. நம்ம யார் அடித்தா நமக்கு கோவம் வருது, யார் அடித்தா நமக்கு கோவம் வரல அப்படின்ற ஒரு அரசியல்லாம் பேசுதில்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அதே போல் பவரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் யாரெல்லாம் அடிக்கலாம், அவன் யாரெல்லாம் அடிக்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே கூட பேசுது மை லார்ட். ராஜமுருகனுடைய ரைட்டிங்கில் பல டச்சஸ் இந்த மாதிரி நம்ம படம் பூரா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈவன் இன் இஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் யூ வுட் ஹவ் சீன் இட்ல. இப்போ இந்த ஃபிலிமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி என்ன சொல்லுவார்னா, எப்போ பைசாவே இல்லாத போது எதுக்குப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர அப்படின்ற ஒரு வரி சொல்வதாக இருக்கட்டும். நம்ம டக்குன்னு சிரிக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தமும், அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோகமும் கொடுமையும் நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியுது. இதை கான்ஸ்டண்ட்டாக அந்த ஃபிலிம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இல்லை, நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் ஒரு பெண் வில்லன், ஒரு வில்லி ஒருத்தங்க இருப்பாங்க இந்த ஃபிலிமில் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு கிட்னி தேவைப்படுது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கூட அந்த கிட்னி கொடுக்கக்கூடியவருடைய ஜாதி என்னவாக இருக்குது அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது ஒரு பக்கம். இதில் ஐரணி என்ன அப்படின்னா, அவங்க யாருக்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பசங்களாக இருக்கக்கூடிய இருவர், அந்த 2 பேரும் என்னதான் அவங்களுக்கு ரத்த சொந்தமாக இருந்தாலும் அவங்க ஒன்றும் பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டாங்க இவங்களை காப்பாற்றுறதுல. நேரடியாக சொல்கிறேன் நான். இல்லை, எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஐரணி என்ன அப்படின்னா, இவங்க இந்த வில்லி வந்துட்டு ஒரு மினிஸ்டர், ஒரு தேசிய அளவில் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். இப்படி இருக்கக்கூடிய இவங்க கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய உடல் பிரச்சனை காரணத்தினால அவங்களால பெருசாக சாப்பிட முடியாது. அதை மோந்து மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு தான் நீ தின்ன முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதுவே எனக்கு ஒரு மெட்டஃபராகவே தெரிஞ்சது லைஃபுக்கு. நீ என்ன தான் எல்லாத்தையும் நீ சேர்த்து வச்சாலும் கூட இவ்வளோ தான் நான் அனுபவிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. அது அவ்வளோ வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு படமாகவே பார்த்தேன். நோ வண்டர் இதனுடைய இன்டர்வல் பிளாக் என்னவாக இருக்குது அப்படின்னா, இவங்க ரொம்ப இத்தனோடு தான் தின்ன முடியலையேன்ற ஒரு வெறியில் இருக்கும்பொழுது சைடில் இல்லாதப்பட்டவங்களாக நம்ம யாரை பார்ப்போம்? முத்துவையும் சுசீலாவையும் பார்ப்போம். அவங்க இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க ஒருத்தவங்க கூட ஒருத்தங்க. ஐ திங்க் ஒரு பெரிய சர்க்கிள் மை லார்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கே தோணுச்சு அப்படின்னா, மேபி ஆஷா ஷரத் ப்ளே பண்ணக்கூடிய இந்த வில்லி கேரக்டர் வந்து நிறைய லேயர்ஸ் கொண்டவங்களாக தெரியலை நம்ம கண்ணுக்கு. ரொம்ப நேரம் ரொம்ப கேரிகேச்சரிஷாக தான் இருக்காங்க, ரொம்ப ஒன் நோட்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த முதல் காட்சியிலேருந்தே இன்ஃபேக்ட் அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலே அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த படம் அந்த ஐடியாவை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது நமக்கு புரிஞ்சிருது. அதுக்கு மேலே இவங்களுக்கு லேயர்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு கேட்க தோணுது ஒரு இடத்துல. அவங்களா இருக்கட்டும், ஏன் அவங்க பசங்களாக வரக்கூடிய ஒரு இருவராக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களுடைய பெண் வந்து ஒரு இடத்துல சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க. நகைச்சுவையாக ஷுவர், பட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக அது அவ்வளோ ஆப்வியஸாக இன் யுவர் ஃபேஸாக இருக்கணுமான்னு எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு கெட்ட கேரக்டர் யார் அப்படின்னா, ஒரு புரோக்கராக ஒருத்தன் வருவான். அவன் என்னென்னா இவங்க கூடவே நின்றுக்கிட்டு இருப்பான், முத்து சுசீலா கூடவே இருப்பான். பட் அப்படி இருந்தும் அவனுடைய நோக்கம் தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. ஏன்னா மேலோட்டமாக பார்க்குறான், சிரிக்கிறான். இந்த விசாரணையில் ஒரு கான்ஸ்டபிள் வருவார் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே அவன் வேலை நடத்திக்கிறதுக்காக அவன் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கான். ஆனால் இப்போ அதுக்கு பட் அவன் எந்த அளவுக்கு கூட அவன் எந்த கொடுமைகளை கூட அவன் எவ்வளோ சர்வசாதாரணமாக தனக்கு நியாயப்படுத்திக்கிட்டு அந்த வேலையை செய்கிறான் அப்படின்றதில்ல. அதுதான் அந்த கேரக்டர் எனக்கு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு, மோர் தென் இந்த படத்தினுடைய வில்லி யார் அப்படின்றத விட அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ பட் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் எண்ட் இல்லை இது செய்யக்கூடிய சில வேலைகள் மைலாடுடைய ஒரு ரெசல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிட்டே ரொம்ப லேபர்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷங்களை இதனுடைய ரெசல்யூஷன்ஸ் எனக்கு கொடுத்துச்சா அப்படின்னா ஐ எம் நாட் ரியலி ஷுர். பட் அப்படி இருந்தும் ஐ திங்க் ப்ராடாக பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் மைலாட் ஸ்டில் ஒர்க்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு ஜெனுவன் ஹார்ட் கண்டிப்பாக இருக்குது இந்த ஃபிலிமில். சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, சிஸ்டம் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை சிரிக்கவும் வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2 வேலைகளையுமே செய்யுதில்ல. அண்ட் யாரெல்லாம் இதை யார் கூடலாம் இதை சண்டை செய்யுது அப்படின்னு பார்த்தா அவங்க கூட எல்லாருமே நம்ம எல்லாருமே சண்டை செய்ய வேண்டியவங்க தான் அவங்க எல்லாருமே. ஸோ இந்த பல காரணங்களுக்காகவே ஐ திங்க் மைலாட் டெஃபினெட்லி இஸ் வர்தி ஆஃப் சப்போர்ட். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ராஜமுருகன் உடைய ஃபில்ம் மைலாட். நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃபில்ம்? வாட் டிட் யூ திங்க் ஆஃப் இட்? டூ லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் ரீட் இட் அஸ் ஆல்வேஸ். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.